ஜெபிக்கணுங்க. நம்ம ஜெபித்தாதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஒரு உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சென்னையில ஒரு அழகான ஒரு குடும்பம், அவங்களுக்கு திருமணமானது. அவங்க ஷாலோம் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க, கணவன் மனைவி ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்க நல்லா டிகிரி படித்தாங்க, நல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார், நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே அவங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குஜராத்தில் தாகூர் என்கிற ஒரு இடத்துல அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அங்கே பீல் மக்கள் அவங்க எப்படின்னா, அவங்க திருடுறவங்க, மந்திரம் பண்ணுறவங்க, அவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறவங்க, அப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் இயேசு அவர்களை அனுப்பினார் ஊழியம் செய்யணும்னு சொல்லி. அவங்க ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு வீடை போய் வாடகை எடுக்கிறாங்க. அந்த வீட்டு வாடகை என்னன்னா, ரொம்ப சொற்பமான விலைக்கு அந்த வீடு வாடகைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த வீட்டில் என்ன இருக்குதான், பேய் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கெல்லாம் பயம். இவங்க என்ன பண்ணாங்க, தைரியமாக போய் அந்த வீட்டை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா இந்த வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் என்னென்னவோ ஆயிடுச்சு, இவங்களுக்கு மாத்திரம் எதுவுமே ஆகலைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், இயேசு இந்த வீட்டுக்குள் வந்தா பிசாசுகள் வெளியேறினது. ஆமென். அதை பார்த்து அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த ஷாலோம் மினிஸ்ட்ரி 2 லட்சம் ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறது. ஆயிரங்களை பார்க்கும் சபைகளை கட்டியிருக்கிறது. ஜெபிக்காதவருக்கு நீங்க எழுப்ப முடியாதுங்க. ஜெபிக்காதவருக்கு நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. இந்த ஷாலோம் மினிஸ்ட்ரி ஸ்டாஃபுக்கு மாத்திரமே 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. கர்த்தர் சந்திக்கிறார். மூளையினால் சாதிக்க முடியாதது முயற்சியினால் சாதிக்கலாம். எப்போ பார்த்தாலும் என் கணவர் மாறல, என் மனைவி மாறல, என் பிள்ளைங்க மாறல, என் குடும்பம் மாறல, என் குடும்பம் ஆண்டவருக்கு பயப்படலைன்னு சொல்லி புலம்பி உங்க குடும்பத்தை பத்தி மற்றவங்க கிட்ட பேசி நேரத்தை வீணாக்குறது விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்யுங்கள். ஜெபிக்கிறவன் பெரிய காரியங்களை செய்வான். நீங்க ஜெபிக்காத வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் பார்க்க முடியாது. வாலிபனே, வாலிப தங்கை, ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவு பண்ணு. வாலிப வயதுல நீ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார்.